தேங்க்ஸ் டு ராஜேஷ் அண்ட் மலா விஷ்ணு. ஹலோ காய்ஸ், நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிறோம். இருங்க பெரிய திருப்பதி இல்லை, சின்ன திருப்பதிக்கு போகிறோம். என்னடி இது? ஆமாம் காய்ஸ், நம்ம சின்ன திருப்பதி தான் போகிறோம். தட்சண திருப்பதின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் சின்ன திருப்பதி. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். நான் இப்போ யாருக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொன்னார். அவருக்காக தான் நான் கால் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் வரப்போ மாஸ் என்ட்ரியாக இருக்கும். அந்த வந்துட்டார். மாசா கெத்தா. நம்ம நண்பர் வந்து இப்போ பக்கத்தில் வந்துட்டு ஒன்று சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, வாங்க ஏறுங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறேன். பின்னாலேருந்து ஒரு சவுண்டு. டேய் நான் இன்னும் ஏறலடா. இல்லைங்களா டேய் இல்லைங்களா. ஏதேதோ ஊர் தாண்டி ஏராளம் பேர் தாண்டி போகின்றேன் நில்லென்று சொல்கின்ற நெடுஞ்சாலை விளக்காக அலைகின்றேன் துறைகின்றேன் வழி தெரியா. காய்ஸ், நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இல்லைங்க, நுழைவாயில் தான் வந்திருக்கோம். ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. காய்ஸ், நீங்கள் ஒசூர்லேருந்து வரீங்கன்னா 16 கிலோமீட்டரும், கிருஷ்ணகிரிலேருந்து வரீங்கன்னா 36 கிலோமீட்டர்லையும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். இதுக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷன் கூகுள் மேப் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வத்தலகுண்டு, வாடிப்பட்டி ரோடு, வாணியம்பாடி தெருவு, சென்னை 13, சேலம் 21. கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றாங்க. ஓகே, இப்போ கோயில் ஆர்ச்சிலேருந்து நம்ம 700 மீட்டர் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம தட்சண திருப்பதியை வந்து பார்க்கலாம். இதான் கோயிலோட டைமிங்கே நோட் பண்ணிக்கங்க. என்னடா அது, பாதையவே காணா. டேய், பாதையே இல்லைடா. இங்க பாதை இல்லை என்று நான் எங்க? இந்த சைடில் இருக்க. என்னடா அங்கேயும் இல்லை. இந்தா இருக்கா. சரி ஓகே. ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இதை செட் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வெளியே தான் நின்றுருந்துச்சு. காய்ஸ், நம்ம ஃபைனலாக வந்து நம்ம வந்து மலை ஏற போகிறோம். எஸ் காய்ஸ், இந்த கோயில் வந்து மலை மேலே தான் இருக்குது. ரொம்ப ஹைட்லாம் கிடையாது, நார்மல் ஹைட்டு தான். நீங்கள் வயசானவங்க, குழந்தைகள் யாரை வேணாலும் கூப்பிட்டு வரலாம், வாக் பண்ணி கூப்பிட்டு வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கோயிலோட பார்க்கிங் வந்து வேறு லெவல் காய்ஸ். ஏன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே வந்து நமக்கு வந்து 2 கடை கொடுத்துருக்காங்க. அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு ஒரு கடையும், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்குறதுக்குன்னு ஒரு கடையும் இருக்குது. இங்கே வந்து இறங்கின அடுத்த செகண்டே வந்து என்னோடய மைண்டு செம்ம பீஸ்ஃபுல்லாகிடுச்சு. ஏன் அப்படின்னா சுற்றி சைலண்ட்டாக இருக்குது காய்ஸ். அப்படியே நேச்சர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் தான். பார்க்க அப்படியே அவ்வளோ அப்படியே நம்மளே அறியாமல் ஒரு வைப்பு க்ரியேட் ஆகுது நமக்குள்ளே. ஃபைனலாக நம்ம வந்து தட்சண திருப்பதியை நம்ம வந்து இப்போ லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலை ஏன் சின்ன திருப்பதின்னு அழைக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற பெருமாளோட தோற்றமும் திருப்பதியில் இருக்கிற பெருமாளோட தோற்றமும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த காரணத்தினால தான் இந்த கோயிலை சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்கிற இந்த கம்பத்தை வணங்கிட்டு தான் நம்ம வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்றது வந்து ஐதீகம். இந்த கம்பம் வந்து கருடன் கம்பம். இந்த கம்பத்தை நம்ம வணங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பெருமாளை தரிசிக்க போகலாம். சரி வாங்க, நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கடவுளை எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து 2025 முடிகிறக்குள்ளேயே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பாஸ்கர். கைஸ், நம்ம கோயிலில் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு கைஸ். வெளியே வந்ததுமே பரிமாறதுக்கு மண்டபமும் இருக்குது கைஸ். அது வந்து கோயில் வந்து கோயிலுக்கு பேக் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கோயிலோட பேக் சைடில் அப்படியே நேராக நடந்து வந்தீங்கன்னா வச்சிங்களேன், அப்படியே தெரியுது பாருங்கள். ஃபுல்லாமே இயற்கை தான் கைஸ். அப்படி இந்த வியூ தான் கைஸ். இந்த வியூக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து வராங்க. இங்கே நிறையா பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்கிறலாம் பார்க்குறப்போ அந்த இடத்த வந்து அந்த கோயில்காரங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி பார்க்குறதுக்கு. செம்ம பிளேஸாக செம்ம வியூவாக இருக்குது காய்ஸ். நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். வாங்க காய்ஸ், நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். நம்ம வந்து இப்போ கோயிலோட சைடு வியூ பார்க்க போகிறோம். அங்கே தான் ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அதை போய் பார்க்கலாம் வாங்க. கைஸ், அந்த தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஆறு, அந்த ஆறு தான் கைஸ் தென்பண்ணை ஆறு. இந்த ஆறு வந்து கர்நாடகாவில் இருக்கிற நந்தி ஹில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கடலூரில் வந்து ஜாயிண்ட் ஆகுது கைஸ்.
இந்த ஆறை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நான் வேண்டாம் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். வாங்க அந்த ஆறை போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம். கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து கோயிலில் வந்து பிரசாதம் வாங்குகிறோம். நாங்கள் ஒரு 3 லட்டு வாங்கிட்டோம். நாங்கள் 3 பேர் வந்திருக்கனால நாங்கள் ஒரு 3 லட்டு வாங்கிக்கிட்டோம். வாங்க நேராக நம்ம தென்பெண்ணை ஆறு பக்கத்தில் போய் பார்க்கலாம். காய்ஸ், இப்போ வந்து நம்ம டைரெக்டாக நம்ம வெளியே வரோம் பார்த்தீங்களா, வெளியே வரப்போ அந்த தெரியுது பார்த்தீங்களா அந்த மார்க்கில் நீங்கள் வந்தீங்கன்னா நேராக அந்த நான் இப்போ போகிற வழி உங்களுக்கு தெரியும். அப்படியே நீங்கள் நேராக கீழே வந்தீங்கன்னா அந்த ஆறுக்கு போகிற வழி ரூட்டு தெரியும். காய்ஸ், நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் காய்ஸ், தென்பெண்ணை ஆறுக்கிட்ட. வாங்க வண்டி நிப்பாட்டிட்டு இறங்கி பார்க்கலாம். காய்ஸ், இப்போ வந்து அந்த ஆறு ஓடுற சவுண்டு வந்து எங்கள் காதில் வந்து அப்படி கேட்குது. இதான் காய்ஸ் தென்பெண்ணை ஆறு. தென்பெண்ணை ஆறோட வரலாறு யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றத வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.